கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மீண்டுமாய் நம்பிக்கையின் வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலுமாய் சங்கீதம் 62:5 படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே தான் வரும். ஆகையினால் அன்பு தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் அனுதினமும் பல தேவைகளோடு கூட இருக்கிறோம். பல தேவைகளை எதிர்பார்த்திருக்கிறோம். குடும்பத்திலே பிள்ளைகளுடைய தேவைகள், அநேக தேவைகள் எதிர்பார்த்திருக்கிறோம். சூழ்நிலையிலே சில காரியங்கள் அது நடப்பதற்கு தாமதமாக இருக்கிறபடினால் நாம் உள்ளத்தில் சோர்ந்து போய் சில நேரங்களிலே இந்த நம்பிக்கையை தளர்ந்து போயிருக்கிறோம். ஜெபத்தை விட்டு விடுகிறோம். தேவாலயத்துக்கு செல்வதை விட்டு விடுகிறோம். சங்கீதக்காரன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 84ஆம் சங்கீதத்திலே இப்படியாக அவர் சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களிலே செல்லும் ஒரு நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருக்கிறதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொண்டோம். ஆகையினால் நம்பணும், தேவனுடைய வாசல், தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வதை நாம் தொடர்ந்து கைவிட்டு விடக்கூடாது. எந்த காரியமானாலும் நாம் அவர் மீது கொண்ட நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையுள்ள மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் இந்த நாளில கூட உங்களுடைய எந்த காரியமானாலும் தளர்ந்து போகாதிருங்க. அவர் மேலே நம்பிக்கை வைங்க. நிச்சயமாக நம்பிக்கை வைத்த அநேக காரியங்களிலே அவர் வாய்க்க செய்திருக்கிறார். அவர் நம்பத்தக்கவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைங்க. அவருடைய வல்லமையின் மேல் நம்பிக்கை வைங்க. அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைங்க. நிச்சயமாக இந்த நாட்களிலே இதுவரை நடக்காத அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு நடக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆகையினால் தொடர்ந்து அவர் மீதும் அவருடைய நாமத்தின் மீதும் வார்த்தையின் மீதும் நம்புங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாக்கிய செய்வார். இயேசு கிறிஸ்துவின் வேறு நாமத்தில் செபிக்கிறோம். செபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் இந்த நம்பிக்கையின் வார்த்தையை அனுப்புங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.